ஆக்டர் சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க 2 பேரும் மும்பையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஜோதிகா நிறைய பாலிவுட் மூவியில் கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் ரீசெண்டாக கூட டப்பா கார்டல் அப்படின்ற வெப் சீரியஸ்லையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. வெப் சீரியஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் ஜோதிகாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் பாலிவுட்ல வந்துட்டு தான் இருக்கு. இந்த நாளில் இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா ஆக்டர் சூர்யா அண்ட் ஜோதிகா 2 பேருமே நிறைய தமிழ் சினிமா ஆக்ட்ரஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பார்ட்டி பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக அந்த பார்ட்டியில் ஆக்டர் த்ரிஷா, ரம்யா கிருஷ்ணன், ராதிகா சரத்குமார், விஜய் டிவி டிடி, விஜே, ரம்யா, டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா உள்ளிட்ட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இவங்க கூட ஆக்டர் சூர்யாவும் கலந்துக்கிட்டாங்க. டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக சூர்யா கூட செல்ஃபியும் எடுத்திருக்காங்க. சூர்யா கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபி கூட இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மேலும் சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க 2 பேரும் கொடுத்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் பலருமே அதை ஷேர் பண்ணி லஞ்ச் அண்ட் டின்னர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூர்யா அண்ட் ஜோதிகா. இந்த மூமெண்ட்டை எங்கள் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹாப்பியான மூமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸ்பெஷலாக அதில் த்ரிஷா, ரம்யா கிருஷ்ணன் 2 பேருமே நிறைய விஷயத்த ஷேர் பண்ணி ஜாலியாக பேசி ஃபன் பண்ணியிருக்காங்க. மேலும் எமோஷ்னல் ஆகி 2 பேரும் ஹக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு மெமரபிளான வீடியோவாக த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆக்டர் சூர்யா கூட அடுத்தபடியாக த்ரிஷா ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. அதாவது ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணுற சூர்யா 45 படத்தில் தான் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா கமிட் ஆயிருக்காங்க. லாஸ்ட்டாக 2 பேருமே 6 படத்தில் தான் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சுமார் 20 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்றனால கூட இப்போ இந்த பார்ட்டியை நடத்தியிருக்கலாம். இன்னொரு பக்கம் நேற்று த்ரிஷா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் த்ரிஷா வெட்டிங் லுக்கில் இருக்க மாதிரியும் பச்சை கலரில் பட்டு சாரி கட்டிட்டு தலையில பூ வைக்கிற மாதிரியும் லவ் ஆல்வேஸ் வின் அப்படின்ற ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த பலருமே த்ரிஷாவுக்கு மேரேஜ் ஆக போதா, த்ரிஷாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கேட்டுட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷா இப்போ குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட பிக்சரா கூட இருக்கலாம். ஆனால் லவ் ஆல்வேஸ் வின் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மேரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு சிலர் பேசிட்டு வந்தாங்க. எதுவாக இருந்தாலும் த்ரிஷாவே ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும்.